மிஸ்ஸஸ் வியூவர்ஸ், நான் உங்க ஹர்ஷா. இந்த வார ஓடிடில நிறைய சுவாரஸ்யமான மூவிஸ் அண்ட் சீரீஸ்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதுதான் நம்ம பார்க்க போறோம். த்ரிஷ்யம் 3ல இருந்து கே டிராமா வரைக்கும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா இருக்க மூவி தான் த்ரிஷ்யம் 3. இது அமேசான் பிரைம் வீடியோல அவைலபிளா இருக்கு. கதை ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 பாகங்களோட தொடர்ச்சியா தான் இந்த பாகமும் இருக்கு. தமிழ்ல பாபநாசம் படம் பார்த்திருப்பீங்க. அதோட ஒரிஜினல் வெர்ஷன் மலையாளத்துல எடுத்ததுதான். அந்த படத்தோட தொடர்ச்சி தான் இந்த பாகமும். இந்த தடவை ஜார்ஜ் குட்டி தன்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக என்னென்னலாம் செய்யறாரு, போலீஸ் கிட்ட போய் சொல்லி எப்படி தப்பிக்கிறாரு அப்படிங்கிறது தான் படத்தோட மைய கதையா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஏத்த படம், த்ரில்லர் பிடிக்கும்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த லிஸ்ட்ல அடுத்ததா இருக்க படம் தான் அதிரடி. இது ஒரு மலையாள படம். பேசில் ஜோசப், வினித் ஸ்ரீனிவாசன், டொவினோ தாமஸ் போன்ற முக்கிய கதாபாத்திரங்கள்லாம் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. கதை ரொம்பவே சிம்பிள் தான். தான் லவ் பண்ற பொண்ணுக்காக திருவிழா ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற ஹீரோ. அதுக்கப்புறம் என்னென்னலாம் பிரச்சனை வருது அப்படிங்கிறத ரொம்ப அழகா ஃபன்னியா கொண்டு போயிருப்பாங்க. இதுவும் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரியான ஒரு படம். இப்போ அதிரடி சோனி லைவ்ல அவைலபிளா இருக்கு. இதை தொடர்ந்து இந்த லிஸ்ட்ல 3ஆவதா இருக்க படம் தான் யோ ஃபால் லண்டன். இந்த படம் ரிலீஸ் ஆகி பெரிய சர்ச்சையை கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். ஒரு நாவலை பேஸ் பண்ண படம் தான் இது. படத்தோட மைய கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, அண்ணனும் தங்கச்சியும் லவ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது பிளட் ரிலேஷன் கிடையாது, ஸ்டெப் ஃபாதர் பையன், அதுக்கப்புறம் ஸ்டெப் மதரோட டாட்டர், இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் தான். இதுல வந்துட்டு என்னென்ன குழப்பங்கள் இருக்கு அப்படிங்கிறது தான் படத்தோட மைய கதையா இருக்கு. இது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு கிடையாது. நீங்க ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படம் இப்போ அமேசான் பிரைம் வீடியோல அவைலபிளா இருக்கு. இந்த லிஸ்ட்ல அடுத்ததா இருக்க சீரீஸ் தான் ஐ வில் ஃபைண்ட் யூ. இது நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. கதையே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். மகனை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லி தந்தைய போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு சில எவிடன்ஸ்லாம் கிடைக்குது. தன்னோட மகன் சாகாம உயிரோட இருக்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் கண்டுபிடிக்கிறாரு. இதை தொடர்ந்து ஜெயில இருந்து தப்பிச்சு தன்னோட மகன் அவர் வந்து காப்பாத்தினாரா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தோட மைய கதையாவே இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம இந்த சீரீஸையும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கிறது தான் அப் ஹோகா ஹிசாப். இது ஒரு ஹிந்தி சீரீஸ் தான். அண்ட் இதுல ஷகீர் ஷேக் அவர்கள் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ரோலை பிளே பண்ணிருப்பாரு. கதையும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோவோட சகோதரன் வந்துட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. காசு வாங்கிட்டு மனுஷங்களை கடத்துற கும்பல் வந்துட்டு இவரையும் கடத்திடுறாங்க. அதை தொடர்ந்து ஹீரோ தன்னோட தம்பியை காப்பாத்துறதுக்காக எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு போறாரு அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோட மைய கதையா இருக்கு. ஒவ்வொரு எபிசோடோட எண்டுமே ரொம்ப சுவாரஸ்யமா அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி நம்மள கொண்டு போயிருப்பாங்க. இந்த சீரீஸ் இப்போ அமேசான் எம்எக்ஸ் பிளேயர்ல அவைலபிளா இருக்கு. இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு டிராமாவும் இருக்கு. அதுதான் ஹஸ்பண்ட்ஸ் இன் ஆக்ஷன். நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இது ஒரு கே டிராமா. கதையே வந்துட்டு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயின் வந்துட்டு 2வது முறை திருமணம் பண்ணிக்கிறாங்க. அவங்கள யாரோ கடத்திடுறாங்க. எக்ஸ் ஹஸ்பண்ட் டிடெக்டிவா இருக்காரு. அண்ட் இப்போதான் நியூலி மேரி ஹஸ்பண்டும் இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க. முதல்ல இவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் ரொம்ப கரடு முரடா இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அதுல இருக்க காமெடி, ஃபன் ரொம்பவே சுவாரஸ்யமா கொண்டு போயிருப்பாங்க. ஸோ நீங்க தாராளமா இந்த சீரீஸும் ட்ரை பண்ணலாம். இந்த லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கிறது தான் வாய்ஸ் மெயில்ஸ் ஃபார் இசபெல். இதுவும் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. கதையும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயின் தன்னோட தங்கச்சியை இழந்துடுறாங்க. ஸோ அந்த சோகத்துல வந்துட்டு தன்னோட தங்கச்சி ஃபோன் நம்பருக்கு வந்துட்டு நிறைய வாய்ஸ் மெயில்ஸ் பண்றாங்க, என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. ஆனா அந்த வாய்ஸ் மெயில்ஸ்லாம் தவிர வேற ஒருத்தருக்கு சென்ட் ஆகுது. அவருக்கு வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சி போகுது. அவங்களுக்குள்ள அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ரொம்பவே சுவாரஸ்யமா ஒரு ஃபீல் குட் டிராமாவா காமிச்சிருப்பாங்க. இதுவும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல லாஸ்டா இருக்கிறது ஆனா ரொம்பவே பிக்கஸ்ட் ரிலீஸ் தான் ஹவுஸ் ஆஃப் த டிராகன் சீசன் 3. ஆமா, இது ஜியோ ஹாட்ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. நீங்க மஸ்ட் ட்ரை பண்ண வேண்டிய சீரீஸ்ல இதுவும் ரொம்ப முக்கியமான சீரீஸ்ன்னு தான் சொல்லணும். இந்த தடவை அந்த இரும்பு நாற்காலிக்காக என்னென்ன போர் வருது, என்னென்ன சண்டை போடுறாங்க, டார்கேரியன் குடும்பம் என்னென்னலாம் பண்றாங்க அப்படிங்கிறது இந்த சீரீஸ்ல நீங்க பார்க்க முடியும். ஸோ அவ்வளோதான். இந்த வார ஓடிடியில் நிறைய மூவிஸ் அண்ட் சீரீஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் நீங்கள் எது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.